ஒரு மனுஷனோட உண்மையான குணம் அவன் ஏழையா இருக்கும்போது தெரியாது. அவன்கிட்ட வசதி வரும்போது தான் தெரியும். காசு இல்லாதவன் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா, அவன்கிட்ட அதுக்கான வசதி இல்லை. ஆனா கையில தாராளமா பணம் இருக்கும்போதும், தப்பு செய்ய எல்லா வாய்ப்பு தேடி வரும்போதும், தன் மனசை கட்டுப்படுத்திவிட்டு நேர்மையா இருக்கிறவன் தான் உண்மையான மனிதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில வர ஜீவனும் அப்படிப்பட்டவன் தான். ஊரே அவனை உத்தமன்னு கொண்டாடுது. ஆனா, அந்த புகழே அவனுக்கு எப்படி ஒரு சுமையா மாறுச்சு? அவன் சந்தித்த அந்த முதியவர் யார்? அந்த 3 பெட்டிகளுக்குள் இருந்த ரகசியம் என்ன? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜீவன் ஒரு சாதாரண தொழிலாளி. ஒருமுறை ஒரு செல்வந்த தவறவிட்ட வைர மோதிரத்தை எடுத்து அவரிடமே ஒப்படைக்கிறான். அந்த செல்வந்தர் கை நிறைய பணம் கொடுத்தும் என் உழைப்புக்கு மீறிய காசு எனக்கு வேண்டாம்னு மறுத்துட்டு வரான். இந்த சம்பவம் ஊர் முழுக்க பரவுது. ஜீவனை விட ஒரு நேர்மையான ஆள் இந்த ஊர்லயே இல்லைன்னு எல்லாரும் பேசுறாங்க. ஒரு நாள் ஜீவன் ஒரு ஆற்றை கடக்க போகும்போது அங்கே 3 மரப்பெட்டிகளுடன் ஒரு பெரியவர் அமர்ந்திருக்கிறார். தம்பி, எனக்கு உடம்புக்கு முடியல. என்னால இந்த 3 பெட்டிகளையும் தனியா சுமக்க முடியாது. இந்த ஒரு பெட்டியை மட்டும் ஆற்றின் மறுக்கரை வரை தூக்கிட்டு வரியா? உனக்கு தேவையான கூலியை நானே தரேன்னு கேட்கிறாரு. ஜீவனும் சம்மதிக்கிறான். ஜீவன் அதை தூக்கும்போது அது பயங்கர கனமா இருக்கு. பெரியவரே, இது என்ன இவ்வளோ பாரமா இருக்கு அப்படின்னு கேட்கிறான். பெரியவர் மெதுவா சொல்றாரு, இதுல செப்பு தகடுகள் இருக்கு தம்பி, ஜாக்கிரதை. நீ என் கண் முன்னாடியே நடக்கணும், ஓடிடக்கூடாது. ஜீவனுக்கு கோபம் வருது. பெரியவரே, ஊரே என்னை நேர்மையானவன்னு சொல்லுது. நீங்க என்னை திருடன் மாதிரி சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு கடுகடுப்போட அந்த பெட்டியை சுமந்து ஆற்றை கடக்கிறான். ஆற்றை கடந்ததும் ஒரு ஏரிக்கரை வருது. இப்ப பெரியவர் சொல்றாரு, தம்பி, என்னால 2வது பெட்டியும் தூக்க முடியாது. இதையும் நீயே சுமந்துக்கோ. இதுக்கு உனக்கு கூடுதல் கூலி தருகிறேன். ஆனா ஒண்ணு, நீ எனக்கு முன்னாடி போகணும், நான் உன் பின்னாடியே வருவேன். என் நிழல் உன் மேல விழுந்துகிட்டே இருக்கணும்னு நிபந்தனை போடுறாரு. ஜீவன் அதுக்கும் சம்மதிக்கிறான். ஜீவன் அந்த 2வது பெட்டியும் தூக்குறான். இது முதல்ல இருந்ததை விட அதிக கனமா இருக்கேன்னு கேட்கிறான். பெரியவர் ரகசியமா சொல்றாரு, இவ்வளவு வெள்ளி காசுகள் இருக்கு தம்பி. ஜீவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன மின்சாரமே பாய்ஞ்ச மாதிரி இருக்கு. வெள்ளி காசுகளா? இவ்வளவு இருக்கே. அவனோட நேர்மையான மனசுல லேசா ஒரு சலசலப்பு ஆரம்பிக்குது. மலை அடிவாரத்துக்கு வந்ததும் பெரியவர் அப்படியே உட்கார்ந்துறாரு. தம்பி, இதுக்கு மேல என்னால எந்த பெட்டியும் தூக்கிட்டு மலையேற முடியாது. இந்த 3வது பெட்டியும் நீயே தூக்கிடு. இதுக்கும் சேர்த்து உனக்கு தாராளமாக கூலி தரேன். ஆனா ஒரு நிபந்தனை, என் கண் பார்வையிலேயே இருக்கணும், என்னை விட்டு ஓடிடக்கூடாது. ஏன்னா இதுல இருக்கிறது தங்க காசுகள். அவ்வளவுதான். ஜீவனோட மனசு இப்ப முழுசா தடுமாறுது. செம்பு, வெள்ளி, தங்கம் 3 பெட்டிகளையும் தூக்கிட்டு மலையேறும் போதே அவன் மனசுல பேராசை தாண்டவம் ஆடுது. இந்த கிழவன் யாரு? இவருக்கு இவ்வளவு செல்வம் எதுக்கு? இவரால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம அங்கேயே கிடக்குறாரு. நான் இப்ப ஓடிட்டா என் தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடலாமே அப்படின்னு யோசிக்கிறான். பெரியவர் பின்னாடி இருந்து தம்பி தம்பின்னு கத்துறாரு. அவனுக்கு காது கேட்காத மாதிரி அவன் தன் நேர்மையை துறந்து அந்த பெரியவரை தவிக்க விட்டுட்டு மலை உச்சியில் வேகமா ஓடி போய் மறைஞ்சிடறான். ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த 3 பெட்டிகளையும் இறக்கி வைக்கிறான். முதல்ல தங்க பெட்டியை பிரிக்கிறான். ஆனா உள்ள இருக்கிறது வெறும் மண். அடுத்து வெள்ளி பெட்டியை பிரிக்கிறான். ஆனா அதுல காய்ந்த இலைகளும் மரைக்கட்டைகளும் தான் இருக்கு. செப்பு பெட்டியில் கூழாங்கற்கள். ஜீவன் அதிர்ச்சியாக உட்காரும்போது அந்த 3வது பெட்டியில ஒரு கடிதம் இருக்கு. அதை கவனிக்கிறான். அந்த கடிதத்தை படிக்கிறான். தம்பி, நான் தான் இந்த நாட்டு ராஜா. வாரிசில்லாத எனக்கு ஒரு நேர்மையான மன்னனை தேடி நான் மாறுவேடத்துல வந்தேன். நீ அந்த வைர மோதிரத்தை திருப்பி கொடுத்த போதே உன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அதிகாரம் கையில் வரும்போது நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பார்க்கத்தான் இந்த சோதனை. ஒவ்வொரு பெட்டியாக நான் கையில் கொடுத்தது உன் பேராசையை தூண்டுவதற்குத்தான். நீ அந்த பெட்டிகளை சுமந்துக்கிட்டு என் கூடவே வந்திருந்தா அந்த ஊர் எல்லையை தொடும்போது இந்த கற்களும் மரக்கட்டைகளும் உண்மையாகவே தங்கமாகவும் வைரமாகவும் மாறியிருக்கும். அது மட்டும் இல்ல, நீதான் இந்த நாட்டோட அடுத்த ராஜாவா முடிசூட்டப்பட்டிருப்ப. ஆனா உன் பேராசை ஒரு சாம்ராஜ்யத்தையே உன்கிட்ட இருந்து பறிச்சிடுச்சு. நண்பர்களே, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான், தப்பு செய்ய வாய்ப்பு இல்லாதப்போ நல்லவனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தப்பு செய்ய எல்லா வாய்ப்பும் கையில் இருக்கும்போது மனசை கட்டுப்படுத்தி நேர்மையா இருக்கிறவன் தான் உண்மையான வெற்றியாளன். ஜீவன் அன்னைக்கு தோத்தது வறுமையால இல்ல, அவனோட பேராசையால. வாய்ப்பு வரும்போது தடம் மாறாதீங்க. நேர்மை மட்டும்தான் உங்களை ராஜாவாக்கும். உங்களுக்காக வாழுங்கள். இந்த நாள் இனிமையாகட்டும். இது போன்ற பல வாழ உண்மைகளுக்கு இதயம் பேசுகிற பக்கத்தை பின்தொடருங்கள்.